ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் அருமை பிள்ளை கார்த்தி எனக்கும் தான் செய்தி சொன்னாரே. அவர் அருமை தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாரே. அந்த செய்தியை கேட்டு நாங்கள் எல்லாம் பாட வந்தோமே. ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் அருமை பிள்ளை கார்த்தி எனக்கு செய்தி சொன்னாரே. அவர் ஆருயிர் தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாரே. அந்த செய்தியை கேட்டு நாங்கள் எல்லாம் பாட வந்தோமே. ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஓடி வந்தேனே. எங்கள் ஆருயிர் தந்தை நித்தியா மீது பாடுகின்றேனே. தந்தை நித்தியானந்தம் மறைந்ததை கேட்டு பாட வந்தேனே. அவர் பின்னே வந்த சொந்தம் எல்லாம் கண்கலங்கவே. கார்த்திக் பின்னே வந்த சொந்தம் எல்லாம் கண்கலங்கவே. ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஓடி வந்தேனே. எங்கள் ஆருயிர் தந்தை நித்தியா மீது பாடுகின்றேனே. எங்கள் தந்தையான நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாரே. கிருஷ்ணபேட்டை சுடுகாட்டில் பள்ள வெட்டினோ. கிருஷ்ணபேட்டை சுடுகாட்டில் பள்ள வெட்டினோம். அந்த பள்ளத்தில் எங்கள் தந்தையை வைத்து மண்ணை தள்ளினோம். அந்த பள்ளத்தில் தந்தை நித்தியாவை வைத்து மண்ணை தள்ளினோம். அருமை மகன் விஜயகுமார் உள்ளம் வாடவா. ஆசை மகன் கார்த்திக் அமலா மனமும் கலங்கவா. எங்கள் ஆருயிர் தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாயே. எங்கள் அருமை தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாரே. ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஓடி வந்தேனே. மறைந்த அருமை தந்தை நித்தியா மீது பாடுகின்றேனே. எங்கள் ஆருயிர் தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தாரே.
எழுபத்தோரிலே எழுத்தை அமைத்தோ அதில் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்பம் ஊட்டினோம் அதில் சொந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்பம் ஊட்டினோம் மருமகளாம் லதா என்று மனமும் கலங்கவா மருமகனாம் மணிகண்டன் உள்ளம் வாடவா உந்தனார் உயிர் பிள்ளை கார்த்திக் உன்னை நினைத்து கலங்கவா நீங்கள் பிரிந்ததாலே பேர பிள்ளைகள் உள்ளம் வாடவா ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஓடி வந்தேனே எங்களார் உயிர் தந்தை நித்தியா மீது பாடுகின்றேனே மறைந்த நித்தியானந்தம் மீது நானும் பாட வந்தேனே ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஐயா ஒரு செய்தி கேட்டு நான் ஓடி வந்தேனே எங்களார் உயிர் தந்தை நித்தியா மீது பாடுகின்றேனே மறைந்த நித்தியானந்தம் மீது நாங்கள் பாட வந்தோமே எங்கள் அருமை தந்தை நித்தியானந்தம் உயிர் பிரிந்தார்